ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த நம்ம வேக்சினேஷன் எல்லாம் வந்துச்சு இல்லையா, ஸோ அப்போது வந்து அதோட டியூரேஷன் வந்து கரெக்டாக இப்போ கோவேக்சினுக்கு எவ்வளோ, கோவிஷீல்டுக்கு எவ்வளோன்னு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த டியூரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் வுட் பி த ரீசன் ஃபார் த எக்ஸ்பேண்ட்? When in doubt, consult an expert. ஓகேங்களா, than self diagnosing or reading up stuff. Don't come to a conclusion that okay இது சரியா இருக்காது, it might not. These are all coming with your prejudices. நம்மளோட own mindல நம்மளுக்கே ஒரு இது இருக்கும், இது சரியா இருக்காது, இது இதுவா இருக்காது அப்படின்ற மாதிரி. வணக்கம் தி நியூஸ்லைட் வியூவர்ஸ். இன்று தி நியூஸ்லைட்டின் நலம் நலமாகக்காக நம்மளுடன் இருப்பது டாக்டர் ஸ்பூர்த்தி, MBBS சீனியர் ஜெனரல் ஃபிசிஷியன் ஃப்ரம் தனி ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டாக்டர் கூட இன்டர்வியூவில் இருக்கனால சரி இவங்க எதோ நோய் பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க மக்கள். ஆனால் இப்போ அதுக்கெலாம் மீறி எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். ஸோ அந்த வேக்சினேஷன் பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஒரு வேக்சினேஷனா என்ன, அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ வேக்சின் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி கொடுக்குற ஒரு இன்ஜெக்ஷன். ஓகேங்களா, அது இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்குது. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா அந்த டிசீஸ் ஒன்று நம்மளுக்கு வராது, இல்லைன்னா வந்தாலும் பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது. இந்த மாதிரி மோஸ்ட் லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ்ங்களுக்குலாம் சம்டைம்ஸ் நிறைய டிசீசஸ்ங்களுக்கு வி டோன்ட் ஹேவ் க்யூர் ஆர் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வேக்சினேஷன் ஹஸ் பிளேட் அ வெரி பிக் ரோல் இன் ப்ரிவென்டிங் த டிசீஸ் ஆர் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். அதுதான் வேக்சினேஷன். ஸோ ஓகே, ஒரு நோயை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் அதை வராமல் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் தான் வேக்சினேஷன். ஓகே, ஸோ இப்போ எதுக்கு நான் இந்த வேக்சினேஷன் பற்றி பேசுகிறேன்னா, இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான நியூஸ் என்ன, கோவிட்ல வந்து இந்த வேக்சினேஷன் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இல்லையா? ஸோ அப்படி இருக்க டைம் வந்து இப்போ கோவிட் வேக்சினேஷன் பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைமில் நம்மளுக்கு வந்து சடன்லி ஒரு நியூ டிசீஸ் எமர்ஜ் ஆகிருக்கு. அண்ட் இந்த நியூ டிசீஸ் வந்து இஸ் சம்திங் தட் ஹஸ் காஸ் த ஹோல் குளோபல் கம்யூனிட்டி டு கம் ஆன் இட்ஸ் நீஸ்ன்ற மாதிரி. சடன்லி எல்லாருமே லாக்டவுனில் போயிட்டாங்க, என்ன எப்படி பண்ணோம், பிகாஸ் இட்ஸ் நியூ. நம்மளுக்கு வந்து எவ்ரி டே வி ஆர் லேர்னிங் அபவுட் த வைரஸ். எவ்ரி டே இது என்ன பண்ணுது, எப்படி ஒருத்தங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுறது, எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு வி ஆர் ஸ்டில் லேர்னிங். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும் போது we have come to know that okay இதுக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. ஸோ when we don't have a treatment, the next immediate thing நம்மளுக்கு வந்து வேக்சினேஷன். சரி, வேக்சினேஷன் வந்து யூஸ்வலி வைரல் டிசீசஸ்ங்களுக்குலாம் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த பாஸ்ட் இட்ஸ் நாட், அதாவது இது வந்து புதுசாக இருந்தாலும் it comes from the same family of SARS and MERS. ஒரு ஆல்ரெடி ப்ரிவலண்ட்டாக இருக்கிற ஒரு டிசீஸ்னால அந்த சேம் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறது கொரோனா. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து இமீடியட்லி வென் த குளோபல் கம்யூனிட்டி கேம் ஐடென்டிஃபைட் த வைரஸ் ஸ்ட்ரக்சர், அதை கண்டுபிடிச்ச உடனேயுமே இமீடியட்லி எவ்ரிபடி காட் இன் டு த ஓகே வேக்சினேஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் எப்படி, அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கோலு, ப்ரிவெண்ட் பண்ணுறது. நீங்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா 2019 எவ்ரிபடி 2019 அந்த டைமில் வந்து ஃபுல் லாக்டவுனில் எல்லாருமே இருந்தோம். அண்ட் எவ்ரிபடி வாஸ் டாக்கிங் அபவுட் த ஒன்லி சொல்யூஷன் நம்மளுக்கு இப்போ வேக்சின்ஸ் தான். வேக்சின்ஸ் வந்தால் தான் நம்மளால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியும், ஏன்னா ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்ற போது. அண்ட் நவ் வி ஹாவ் த வேக்சின். அண்ட் வேக்சின் வந்துட்ட பிறகு people are still so hesitant to go ahead. It's mainly because of awareness இல்லாததுனால. வேக்சின்ஸ்னா என்ன, எப்படி, ஏதுன்னு. ஓகேங்களா, there are many reasons hesitancy-க்கு. we'll get to that. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து we have Covishield and Covaxin. அண்ட் இப்போ வந்து ஸ்புட்னிக்கும் வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ கோவிஷீல்டு வந்து ஆஸ்ட்ராசெனெக்காவில் ஆஸ்ட்ராசெனெக்காவோட வேக்சின் இன் யூகேல, அவங்க யூகே கண்ட்ரியோட வேக்சின். இந்தியாவில் வந்து செரம் இன்ஸ்டிடியூட் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோவேக்சின் இஸ் அன் இந்தியன் வேக்சின். பாரத் பயோடெக் வந்து அவங்களே அந்த வேக்சினை இண்டிஜினியஸ் வேக்சின் அவங்களாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஸ்புட்னிக் வந்து இஸ் அ ரஷ்யன் வேக்சின், அவங்களோட வேக்சின் இப்போ இங்கே வந்துருக்குது. இப்போ ஐ திங்க் டாக்டர் ரெட்டி லேப்ஸுங்க வந்து இங்கே இந்தியாவில் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வேக்சின் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வி ஆர் ஆஸ்கிங் லாட் ஆஃப் அதாவது பேட்டன்ட்ஸ் மற்ற வேக்சின்ஸுங்களுக்கெல்லாம் கூட எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் வெறும் எங்கள் கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸுங்களுக்கு கூட வி ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் வேக்சின்ஸ். ஸோ அண்ட் இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ மெனி வேக்சினேஷன் கேம்ப்ஸுங்க நடத்தியிருக்குது, போலியோ வேக்சினேஷன் கேம்ப்ஸுங்க, அண்ட் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி எராடிகேட்டட் டிசீசஸ் ஆல்சோ. ஸோ அந்த குளோபல் ஃப்ரண்ட்டில் இந்தியா ஹேஸ் த கெப்பாசிட்டி, அது நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியுது, இதுவும் பண்ண முடியுது. பட் இங்கே ஏன் நம்மளுக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் வருது? அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு அது ஃபுல்லாக போய் ரீச் ஆகலை. ஸோ இது ஒன்று. அண்ட் இப்போ வந்து ஈச் வேக்சின் பற்றி நீங்கள் ஆக்சுவலி தெர் இஸ் ஸோ மெனி இன்ஃபர்மேஷன் அவைலபிள், பட் ஆல்வேஸ் அகெயின் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐட் லைக் டு எம்ஃபசைஸ் இஸ் வென் இன் டவுட் கன்சல்ட் அன் எக்ஸ்பர்ட். ஓகேங்களா, தேன் செல்ஃப் டயக்னோசிங் ஆர் ரீடிங் அப் ஸ்டஃப். பட் ஆக்சுவலி இப்போ வந்து மினிஸ்ட்ரியே ஹேஸ் அவங்களோட ஓன் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் இன் டவுட் யூ கேன் ஆல்வேஸ் கன்சல்ட் அன் எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி ஒரு வேக்சினேஷன் எடுக்குன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க நம்ம இப்போ இந்த COVID-19க்காக வந்து இதில் 3 டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அவைலபிள் இந்தியாவில். ஸோ இப்போ டோசேஜ் 1 டோசேஜ் 2 அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட டியூரேஷன் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும்? ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோவேக்சின் வந்து 4 வீக்ஸ் டியூரேஷன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸில் வந்து 4 வீக்ஸ் டியூரேஷன். செகண்ட் வந்து கோவிஷீல்டில் வந்து 8 to 12 வீக்ஸ். ஆக்சுவலி இப்போ வந்து கவர்மெண்ட் ஹஸ் மேட் இட் மச் மோர் ஈஸியர் பை அவங்க வந்து வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் டோஸ் நீங்கள் எடுக்கும் போதே அதில் உங்களோட செகண்ட் வேக்சினேஷன் டோஸ் டேட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக தான் போகிறதுனால உங்களுக்கு அது அதிகமாக ட்ரபிள்ஸமாக இருக்காது டு ரிமெம்பர் எப்போ எடுக்கணும் எவ்வளோ வாரம் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா டேட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அந்த டேட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். ஈவன் ஸ்புட்னிக் கூட அந்த மாதிரி 21 days இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டியூரேஷன் உங்களுக்கு கேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஓகே, ஸோ நீங்கள் இந்த டியூரேஷன் பற்றி பேசும்போது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த நம்ம வேக்சினேஷன் எல்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போது வந்து அதோட டியூரேஷன் வந்து கரெக்டாக இப்போ கோவேக்சினுக்கு எவ்வளோ கோவிஷீல்டுக்கு எவ்வளோன்னு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த டியூரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் வுட் பி த ரீசன் ஃபார் த எக்ஸ்பேண்ட்? ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைக் ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் அ நியூ டிசீஸ் அண்ட் வி ஆர் டூயிங் ரிசர்ச் அண்ட் வி ஆர் ஸ்டடிங் அபவுட் இட் எவ்ரி டே. அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இப்போ more studies have told us that the increase in the duration is producing better antibodies and more antibodies. So இந்த மாதிரி ஸ்டடீஸுங்க ஒன்றா ரிசர்ச்சுங்க மூலியமாக வரும்போது அக்யூமுலேட் ஆகும்போது ஓகே நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது they are finding out better results. So that is in the மாதிரி scientific community is coming together and they are producing the report to the government. The government takes a call after that okay in the மாதிரி we can do அப்படின்ற மாதிரி. But it's a ongoing process, the studies are still going on. So அதனால அதுக்கேற்ற மாதிரி we should also adapt and listen and educate ourselves. ஸோ ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட எல்லாக்கிட்டையுமே ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட வந்து ஃபண்ட் இல்லை, இல்லாட்டி அவங்க கிட்ட வந்து அது கரெக்டான வந்து அந்த மருந்து இல்லைன்னு நினச்சிட்டு தான் வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலியாக நம்ம டாக்டர் கிட்ட பேசுகிற டைமில் தெரியுது அதுக்கு அப்படி இல்லை. அதோட ஸ்டடீஸோ அதோட சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா அது நல்லதுக்கு தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து இது மூலமாக ஒரு ஜென்ரலான ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து கோவிட் வந்துருச்சு. ஸோ லைக் ஐம் வந்து கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் அப்படின்னு இருக்கிற டைம் அது கோவிட் வந்து க்யூர் ஆகி வந்ததுக்கப்புறமா அவங்க வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா, இல்லை எவ்வளோ டியூரேஷன் கழிச்சு இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா? ஓகே, ஸோ வேக்சினேஷனோட மெயின் ஐடியா இட் செல்ஃப் இஸ் வந்து உங்களுக்கு வந்து பாடியில் இம்யூன் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ மைல்டர் ஃபார்ம் ஆஃப் த டிசீஸ் உங்களுக்கு அந்த வைரஸ் கொடுத்துட்டு உங்கள் பாடியோட இம்யூன் ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வென் யூர் எக்ஸ்போஸ் டு த வைரஸ் உங்களுக்கு வந்து அது அவ்வளோ சிவியராக எஃபெக்ட் ஆகாது ஆர் எஃபெக்டே ஆகாது. ஸோ அதுதான் வேக்சினேஷனோட மெயின் ஐடியா. ஓகேங்களா, வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஆல்ரெடி கெட் த டிசீஸ்? So your body is already exposed to the disease, your body has fought the disease and you have developed the immunity. ஓகேங்களா, ஸோ நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் உங்கள் பாடியில் இந்த டிசீஸ்னாலேயே ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டடீஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆர் லாஸ்டிங். ஓகேங்களா, ஒரு 2 to 3 months வரைக்கும். ஸோ ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறமாட்டு we recommend them to take vaccine. So if you have just recovered from COVID, then after 3 months it's ideally advised to take the COVID vaccine.
ஓகே. ஸோ வந்து கோவிட் வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த வேக்சினேஷன் வந்து எப்போ எடுக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, எனக்கு வரல, ஆனால் நான் வேக்சினேஷன் எடுத்த கோவிட் வருமா வராதா? ஓகே. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கி. ஓகேங்களா. இந்த இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து உங்களுக்கு லைக் ஐ டோல்ட் யூ அந்த டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் we can discuss a little bit about efficacy. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ நிறைய கேட்டிருப்பீங்க, கோவேக்சின் வந்து இப்போ 70% எஃபிகசி இருக்குது, கோவிஷீல்டு வந்து ஒரு 80% எஃபிகசி இருக்குது. ஐ எம் கிவிங் அன் லைக் குத்து மதிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன், பிகாஸ் த எஃபிகசி இஸ் இன் அன் லைக் அ ரேஞ்ச். ஓகேங்களா. ஈவன் ஸ்புட்னிக் கூட அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து அவங்க என்ன ட்ரை பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ 10 பேரில் இந்த வேக்சின் எடுத்தாங்கன்னா 8 பேருக்கு இந்த டிசீஸ் வராது, 2 பேருக்கு வரலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி அதுதான் எஃபிகசி இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா த வேக்சின் இஸ் கிவிங் யூ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டெத், ஃப்ரம் மார்டாலிட்டி, ஃப்ரம் காம்ப்ளிகேஷன். ஓகேங்களா. நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரம் த டிசீஸ். உங்களுக்கு வரலாம், பட் மைல்டர் ஃபார்மாக வரும். ஓகேங்களா. இட்ஸ் அ லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் ரைட் நோ. ஓகேங்களா. வி ஹவ் லாஸ்ட் ஸோ மெனி பீப்புள் இந்த செகண்ட் வேவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ வென் யூ ஹாவ் அ சொல்யூஷன் டு அவாய்ட் திஸ், இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் இட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் திஸ் டிசீஸ், இட்ஸ் வித் ஸோ மெனி அதர் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ப்ராமினென்ட் டிசீசஸ்ங்களுக்குலாம் நம்ம வி டோன்ட் ஈவன் திங்க். அடிப்பட்டால் உடனே போய் டிடி எடுத்துக்கிறோம் இல்லையா, நாய் கடிச்சா உடனே போய் ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் கூட வென்ட் த்ரூ ஆல் ஆஃப் தீஸ் ஸ்டேஜஸ். இட்ஸ் ஜஸ்ட் தட் பிகாஸ் திஸ் இஸ் நியூ, இட் இஸ் ஹேப்பனிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். நம்மளுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸுங்க அண்ட் ஹெசிடென்சி இருக்குது, எடுத்தாலும் வருதே அப்படின்றதெல்லாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற வேக்சின்ஸுங்களோட எஃபிகசிலாம் இஸ் மச் லெஸ்ஸர். ஓகேங்களா, கம்பேர் டு கோவிட் வேக்சின். பட் பிகாஸ் ரைட் நவ் இட்ஸ் இன் த லைம் லைட், தெர் இஸ் ஸோ மச் டிஸ்கஷன் அபவுட் இட். ஓகேங்களா. இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் டியூபர்குலோசிஸ் வேக்சின் கொடுக்குறாங்க, but you know how many people actually get that disease. So that does not mean you shouldn't take the vaccine. You have to take the vaccine. It has its own advantages. அது எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் வராது அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஈச் டிசீஸுங்களுக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். பட் ரிஸ்க் பெனிஃபிட் பார்த்து தான் வி ஆர் அட்வைசிங் பேஷண்ட்ஸ் டு டேக் திஸ், so that something that is very easily preventable can be done, achieved. ஸோ இந்த வேக்சினேஷனில் வந்து முக்கியமாக வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நம்ம இந்த கோவிட் வேக்சினேஷனால் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா? இல்லை. ஸோ ஆக்சுவலி ட்ரையல்ஸ் பண்ணும்போது அவங்கள வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலி ட்ரையல் ஸ்டடீஸஸில் அவங்கள வெரி லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஃபைசர் மொடர்னாலாம் சேஃபாக தான் இருந்தது. ஸோ அது முன்னாடி அட்மினிஸ்டர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் ஆல்சோ கோவிஷீல்டு, கோவேக்சின் ஹாவ் பின் கிவன் த சேஃப் ஸ்டேட்டஸ். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸுங்க எனி ட்ரைமெஸ்டரில் போய் அவங்க வேக்சின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கூட, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கூட தே கேன் ஆல்சோ டேக் த வேக்சின் எனி டைம். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிகாஸ் திஸ் வேக்சின் இஸ் நாட் yet given to children, இன்னும் அவங்களுக்கு நம்ம ட்ரையல் ஸ்டேஜஸ்லாம் வராத காரணத்தினால் இப்போ வந்து when mother is breastfeeding, she is transferring her antibodies to the child. So if you are taking vaccine as a breastfeeding mother, you are protecting your child also. ஸோ இட் இஸ் லைக் அ ஆடட் அட்வான்டேஜ். கரெக்ட் இல்லையா? ஸோ இப்போ இந்த வேக்சினேஷன்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க, ஸோ இவ்வளோ டியூரேஷன் இருக்குது, இதெல்லாம் நம்ம பற்றி பேசியிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் எனக்கு வந்து வேக்சினேஷன் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது, அச்சோ இது தப்பாக ரியாக்ட் பண்ணுதோ நம்ம பாடியில் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு இல்லையா? ஸோ வாட் இஸ் யோர் அட்வைஸ் ஃபார் தட்? Okay, so actually basically என்னன்னாக்கா like I explained to you earlier, it is a வந்து வேக்சின் வந்து ஒரு லெஸ் சிவியர் ஃபார்ம் ஆஃப் த டிசீஸ் தான். ஓகேங்களா. உங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் பொறுத்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிம்டம்ஸுங்க வரும். ஸோ மோஸ்ட் காமன் சிம்டம்ஸுங்க நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சைட் ஆஃப் த இன்ஜெக்ஷன் ரொம்ப எக்ஸசிவாக வலிக்கும், மசில் பெயின் இருக்கும், ஆர்ம் பெயின் இருக்கும், கை தூக்க முடியாது, ரொம்ப வலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாட்டு ஃபீவர், ஹெட்டேக், டயர்ட்னஸ், ஒரு மாதிரி ரொம்ப வீக்னஸ் ஃபீல் ஆகுறது, இது எல்லாமே ஜென்ரலைஸ்ட் சிம்டம்ஸுங்க, மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா. இதுதான் யூஸ்வலி பேஷண்ட் கம் டு அஸ் வித். ஸோ வேக்சின் கொடுத்து அட்மினிஸ்டர் பண்ணி தீஸ் சிம்டம்ஸ் லாஸ்ட் அப் டு 48 hours ஒன்லி. ஓகேங்களா. வெரி அதாவது மோஸ்ட் காமன்லி அதாவது 48 hours மட்டும்தான்.
ஸோ எனி அதர் சிம்டம் விச் யூ ஆர் ஃபீலிங் exceeds 48 hours na, it requires to be investigated and checked up. Yena it might not be vaccine related. So again, when you are experiencing anything more than 48 hours, please consult a doctor. ஸோ ஒரு வேக்சின் போட்டால் அது நம்ம பாடிக்குள்ளே போய்ட்டு நம்ம செல்ஸ்க்குலாம் வந்து உள்ள ஒரு புதுசாக ஒரு மருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இட் டேக்ஸ் 48 hours. ஸோ அது இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆமாம். ஸோ அது மீறி தாண்டி போனால் இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஆக்சுவல் டிசீஸ் இருக்கலாம் உங்களுக்கு, அதனால அப்போ இன்னும் ப்ரொலாங்டா இருக்குது. ஸோ அதுக்கு யூ மைட் ரிக்வயர் ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி. ஸோ இட்ஸ் அட்வைசபிள் டு கோ அண்ட் மீட் அ டாக்டர். எஸ் டெஃபினெட்லி. ஃபர்தர் ஆன் அதுலேருந்து எப்படி என்ன பண்ணோன்ற அவங்க உங்கள் சிம்டம்ஸ் ஏற்று மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வேக்சின் வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜிட்டிக்காக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் வந்து எப்படி, இல்லை இந்த வேக்சின் தான் எடுக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை அப்படின்னு இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வி கால் தீஸ் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸுங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது என்னன்னாக்கா லாட் ஆஃப் பீப்புள் வந்து வில் ஹாவ் ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கும், ஓகேங்களா. அண்ட் சில பேருக்கு வந்து சில மெடிசன்ஸுங்கெல்லாம் ஒத்துக்காது, அந்த மாதிரி இருப்பாங்க. சம் பீப்புள் ஹாவ் டிசீசஸ், கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது போக வந்து சில பேருக்கு வேறு டிசீசஸ்ங்க எல்லாமே இருக்கும், லைக் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் அ வெரி பிக் இஷ்யூ, ஓகேங்களா. டு டேக் த வேக்சின் யூ கேன், பட் அகெயின் இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைஸ் டு கன்சல்ட் அன் எக்ஸ்பர்ட், அ டாக்டர், பிஃபோர் யூ டேக் தீஸ் வேக்சின்ஸ், ஓகேங்களா. இஃப் உங்களுக்கு எப்போயாவது பாஸ்டில் ஏதாவது சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வி கால் இட் அஸ் அனாஃபிலாக்சிஸ், எனி திங் அந்த மாதிரி. அதாவது என்னன்னாக்கா கம்ப்ளீட்லி மூச்சு விட முடியாமல், கம்ப்ளீட்லி பாடி ஃபேஸ் எல்லாமே ஸ்வோலனான அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு பாஸ்டில் இருந்திருக்குன்னா, usually we tell them not to go ahead with the vaccine because you can present that way அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் அனாஃபிலாக்சிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்வலி நாங்கள் பார்த்துக்க சொல்லுவோம், ஓகேங்களா. அதாவது அது கூட இன் அ வெரி ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் டாக்டர் இருக்கணும், அட்மினிஸ்டர் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது இமீடியட் அலர்ஜிக் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா they can take care of the patient அந்த மாதிரி, ஓகேங்களா. அது ஒன்று. அது போக லாட் ஆஃப் லைக் இப்போ டயபெட்டிஸ் ஆர் இஃப் யூஆர் ஆன் பிளட் தின்னர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஐடியலி இட் வில் பி பெட்டர் இஃப் யூ கெட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டிகேட்டட் பிஃபோர் யூ கெட் த வேக்சின். எல்லாமே ஒரு நார்மல் லெவலில் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு அன்கண்ட்ரோல் சுகர்ஸ், கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் சிக்காக இருந்துட்டு நீங்கள் போய் வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஜஸ்ட் காம்ப்ளிகேட் த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம், ஓகேங்களா. லைக் ஐ டோல்ட் யூ இட்ஸ் அ மைனர் ரெடியூஸ்டு டிசீஸ் தான், பட் ஸ்டில் உங்கள் உடம்பு வீக்காக இருந்துச்சுன்னா அது பெருசாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று. அது போக இஃப் யூ ஆர் லைக் இப்போ கீமோதெரப்பி இல்லைன்னா ஏதாவது உங்களோட இம்யூன் காம்ப்ரமைஸ்டு டிசீசஸ் லைக் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கன்சல்ட் இண்டிவிஜுவல் பேசிஸில், ஓகேங்களா. அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இருக்குது, இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சம் பீப்புள் ஹேவ் திஸ் வெரி காமன் கொஷின், லாட் ஆஃப் பீப்புள் பிளட் தின்னர்ஸில் இருப்பாங்க, ஆஸ்பிரின் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்க எடுத்துக்கலாமான்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் சேஃப், பட் லைக் ஐ டோல்ட் யூ இட்ஸ் பெட்டர் டு கெட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டிகேட்டட். உங்களோட பேராமீட்டர்ஸ்லாம் நார்மல் ரேஞ்சில் இருக்குதா, ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம்லாம் நார்மல் ரேஞ்சில் இருக்கான்னு பார்த்துட்டு யூ கேன் கோ ஹெட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த யாருக்கு வந்து இந்த வேக்சினேஷன் வந்து கரெக்டாக போகுது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மக்கள் இடத்துல இப்போ வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய ப்ரொலாங்ட் இயர்ஸ் ஆகும். இது வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாமா, இல்லை வேண்டாம் நம்ம எடுத்துக்க வேணாம், ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். யா ஷூர், டெஃபினெட்லி. இப்போ கோவிட் வந்து இஸ் அ நியூ டிசீஸ், ஓகேங்களா. ஸோ யூஸ்வலி ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இட் கோஸ் த்ரூ 3 phases ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் பிஃபோர் தீஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தெர் இஸ் அ ப்ரீ ஃபேஸ், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீ ஃபேஸ் வந்து தே டூ லேப் டெஸ்டிங், அனிமல் டெஸ்டிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு தே ப்ரொடியூஸ் திஸ் வேக்சின் கேண்டிடேட்டை ரெடி பண்ணிவிடுவாங்க. அவங்களது வேக்சின் ரெடி பண்ணிவிட்டு தே ப்ரெசென்ட் திஸ் டு த லைக் அவங்களோடது சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இருக்கும், அவங்களது ஈச் லெவலில் வந்து
they'll have people to process this. ஓகேங்களா, பேப்பர் ஒர்க் பேசிக்லி ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபைல் தள்ளணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அவங்க எல்லாருமே எத்திக்கல் கம்யூனிட்டி இருக்கும், தேர் ஆர் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், அது எல்லாத்துக்குமே அவங்க அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு தே சென்ட் த வேக்சின் டு த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மால் குரூப்பில் வந்து தே டூ திஸ் வேக்சின் செக் பண்ணுவாங்க. அண்ட் என்ன காம்ப்ளிகேஷன்ஸில் இருக்கா ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸுங்களை தான் வாலண்டியர்ஸாக எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்து is also a smaller group, but here we'll try to include other like not just healthy, other categories also. Third la vandu is a like this is not a short duration. ஓகேங்களா, first two வந்து short duration liye vaccine oda side effects எப்படி இருக்குது குத்துனா அப்படின்றத பார்ப்பாங்க. third தான் actually is the longest phase. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா they take a larger group, very large group, and large group மட்டும் இல்லாமல் longer duration, அட்லீஸ்ட் ஒரு 3 to 10 yearsக்குள்ளே அவங்க பார்க்குவாங்க இந்த வேக்சின் குத்துனா அவங்களுக்கு வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுங்களா, இல்லை எப்படி இருக்குது என்ன இதுன்னெலாம் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 ஃபேஸஸ்க்கு ஒன்ஸ் வேக்சின் கிளியர் ஆகிட்ட பிறகு தான் அது வந்து பப்ளிக் டொமைனுக்கு வருது அண்ட் எவ்ரிபடி ஆர் given access to give the vaccine. But we cannot wait so long. Right now we are losing lives. So இந்த மாதிரி இருக்கும் போது, and it's not just one country that is affected. After a very long time the whole world is suffering from a pandemic. So the whole global community has come forward and அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் டீம், பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸுங்களை புட் ஃபார்த் பண்ணி they have come up with this vaccines. நீங்கள் பார்த்தீங்கன்னா so many countries have come up with their own vaccines and அவங்க வந்து அவங்களோட என்ன சொல்கிறது ஃபேஸஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்டராக பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வைரஸ் வந்த உடனேமே இம்மீடியட்லி எவ்ரிபடி காட் இன் டு ஆக்ஷன் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் இட். ரிசர்ச்க்கு வந்து எப்போவுமே மணி ரொம்ப லெஸ்ஸாக எவ்ரி கண்ட்ரி ஹஸ் டெடிக்கேட்டட். ஓகேங்களா, வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் வந்து ஹவ் டெடிக்கேட்டட் மோர் மணி ஃபார் ரிசர்ச். பட் வென் இன் கிரைசிஸ் எவ்ரிபடி கேவ் ஆல் தேர் மணி. ஸோ வென் மணி இஸ் நாட் ஷார்ட், ரிசர்ச் வில் நாட் டேக் லாங்கர். ஃபாஸ்டராக ரிசர்ச்ங்களும் நடந்திருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வி ஹவ் கம் ரியலி சூனர் வித் ஆல் தீஸ் வேக்சின்ஸ். அண்ட் ஃபைனலி இப்போ வந்து தீஸ் வேக்சின்ஸ் are safer for us and they have come out with their conclusion and whatever they have done we are giving them. okayங்களா, but idhila kuda some of them are still in our studies, still going through the clinical phases. But again like I told you, emergency based authorization இருக்குது, adilla base பண்ணி they are giving these vaccines because right now we are in crisis or life threatening disease இருக்குது. It's better to take something that is there than to risk it என்ற மாதிரி. லைஃப் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா, எக்ஸாக்ட்லி பண்ணிக்கலாம். அந்த ஒரு இதுதான் அந்த ஒரு எவ்ரிபடி இஸ் இன் அ நோஷன் டு டூ சம்திங் குட் ஒன்லி. ஸோ அதனால யூ வாண்ட் டு சேவ் as many people as possible. அதுக்காக தான் திஸ் இஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் தட். அண்ட் ஆல்வேஸ் வென் இன் டவுட் consult an expert and like educate yourself, awareness create பண்ணிக்கோங்க. just சும்மா வர forward messages or like people ஓட rumors எல்லாம் அவங்க சொல்கிறத வச்சு don't come to a conclusion that okay இது சரியாக இருக்காது, it might not. these are all coming with your prejudices. நம்மளோட ஓன் மைண்டில் நம்மளுக்கே ஒரு இது இருக்கும், இது சரியாக இருக்காது, இது இதுவாக இருக்காது அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு ஒரு பேசிஸ் இருக்காது அதுக்கு, ஏன்னா நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை, அதை பற்றி அதிகமாக நாலேஜ் இருக்காது. ஸோ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, make an informed decision always, you know. So it's always best to consult a doctor to know about yeah இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற டைம் வந்து அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் கிட்ட போனால் அந்த ஒரு வேக்சின் போடுறது வந்து இட்ஸ் குட் ஆர் பேட்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது வந்து we can take it up. அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பார்த்துட்டு இருக்காங்க பேஷண்ட்ஸுங்கள. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஓகே இதுக்கு நீ இதை எடுத்துக்கலாம், இது போட்டுக்கலாம் அப்படின்னு. அண்ட் அவங்களும் எடுத்துகிட்டு தானே இருக்கிறாங்க அந்த வேக்சின்ஸை. ஸோ அதுதான் சரி. ஓகே, ஸோ இப்போ இருக்க இந்த பேண்டமிக்கில் வந்து ஒரு வேக்சினேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு வேக்சின் எடுத்துக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி யார் யாரெல்லாம் எடுத்துக்கணும் ரொம்ப அழகாக வந்து டாக்டர் ஸ்பூர்த்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நன்றி, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். இட்ஸ் வெரி குட் இன்ஃபர்மேஷன். அது இந்த ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நீங்கள் இப்போ சொன்ன ஒரு இந்த என்டையர் இன்டர்வியூவில் வந்து லைக் சம்திங் தட் ஹேஸ் டு ரீச் த ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் த நியூஸ் லைட்டுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலும் பல செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.